நம்ம ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, என் நாத்தனாரோட பையனுக்கு பர்த்டே. ஸோ லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ என் புருஷனும் ஜாயின் பண்ணிப்பான். அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதனால தான் வந்துட்டான். இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ரெசிபிஸ் சாப்பிட போகிறோன்றத. இந்த பாய்க்கு தான் பர்த்டே இன்னைக்கு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்தி, நாட்டுக்கோழி மந்தி பிரியாணி. நாட்டுக்கோழி மந்தி பிரியாணியா என்ன? பிரியாணி என்ன வேணும்? இல்லடாமா, அதுலேயே ஷேர் பண்ணிக்கலாமா? நாங்கள் ரொம்ப பாசமாக இருக்கனால ஒரே இலையில சாப்பிடுவாங்க அவங்க. ஒயிட் ரைஸ் எடுத்து ஒரு பை ரொம்ப பாஸ்ட் வழியாது. ஒரு நாள் சட்டலாக இருக்கும். நாட்டுக்கோழியில் மேலே கிரேவியோடு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நாட்டுக்கோழி இந்த சோஃபா என்னன்னா வீடியோகிராஃபர் என் தங்கச்சி வெஜிடேரியன். ஆமாம், அவங்க வந்து பியூர் வெஜ்ஜுன்னு சொல்ல முடியாது. எக் சாப்பிடுவாங்க, குழம்பு மட்டும் வெஜிடேரியன். குழம்பு மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் கறி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வெஜிடேரியன். ஆப்போசிட் அவங்க வீட்டுக்காரரு, அவர் நான்வெஜ் பிரியரு. விட்டு வெளுத்துக்கட்டு வரணும்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாடு சிக்கனு. இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னது? ஒயிட் ரைஸ் உனக்கு. பச்சைப்புளி ரசம் இருக்கு. டே பாருடாவா, என்னடா பண்ணி வச்சிருக்க? போதும், பச்சைப்புளி ரசம் பெரியா குழம்பா? இலைய பாருங்க என்ன நிலைமையில இருக்குன்னு. என்ன பண்ணி வச்சிருக்கோம் இலைய. போதுண்டா தங்கமாயே. எனக்கு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஐயா சரி. பாசமலையில் மாட்டிக்கொண்டார் பிரவீன். எப்படி இருக்கு? அந்த சைடு நான்வெஜ், இந்த சைடு வெஜ், ஒரே இலையில. என்ன கதை? தெரியாம எடுத்து வச்சுட்டா. ஐயா அது தவிர வேணாம். ஐஸ் அங்கே உட்காரு.